வணக்கம். ஓஷோ உலகம். பொதுவாக மனிதர்கள் மிகப்பெரிய குறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன குறை அப்படின்னா, எங்களுக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. என்ன சார், டெய்லி நான் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் படுக்கையில் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது தலைவரே. 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி ஆன பிறகு கூட கொஞ்சம் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்காக போய் ஸ்லீப்பிங் டேப்லெட்டு இதெல்லாம் இது பண்ணிக்க முடியுமா? ஒரே ஆத்திர அவசரத்துக்கு என்றைக்கோ ஒரு நாள் ஒரு தூக்க மாத்திரையை வேணால் போடலாம். பட் அதே வேலையாக எப்போ பார்த்தாலும் தூக்க மாத்திரையை வாங்கி தூக்க மாத்திரையை சாப்பிட்டு அப்படின்னு இருந்தால் அது உடம்புக்கு நல்லதா? யோசிச்சு பாருங்கள். ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. டாக்டர்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தூக்க மாத்திரை எனக்கு எழுதி கொடுத்து இந்த தூக்க மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சாப்பிட்றதுன்றது உடம்பை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமையில்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். இதே விஷயத்தை ஓஷோட்ட பல மனிதர்கள் போய் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சீடர்களே கூட. அப்போ ஓஷோ அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதர்கள் இப்படி தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதற்கும் அல்லல்களில் சிக்கி கொண்டிருப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்றத யோசிச்சு பார்த்தா, காரணம் ஒரே ஒரு காரணம் தான். என்ன அப்படின்னா, தூங்கும் அளவிற்கு அவர்களுக்கு உழைப்பு இல்லை. அலுவலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். வீட்டுக்கு வந்த பிறகு கூட கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ திறந்து வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது உழைப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி அப்படின்னு வரும்போது, அதுக்கு ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன உழைப்பு? இது உழைப்பா? அந்த காலத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் எந்திரங்கள்லாம் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால், கணினி என்ற கம்ப்யூட்டர் இதெல்லாம் வருவதற்கு முன்னால், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் மனிதர்கள் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். மனிதர்கள் தோட்டங்களிலும் காடுகளிலும் வயல்களிலும் பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டு உழைத்தார்கள். வியர்வை வழிஞ்சு முகம் உடம்பு முழுக்க வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மத்தியில் அவங்க நிலத்தை சீர் செய்வாங்க, நிலத்தை வெட்டுவாங்க, குழிகளை தோண்டுவார்கள், நாற்று நடுவார்கள், விதைப்பார்கள், அறுவடை செய்வார்கள், களை எடுப்பார்கள், மருந்து அடிப்பார்கள். எந்திரங்கள் கிடையாது, மெஷின்கள் கிடையாது. மெஷின்கள்லாம் அந்த காலத்தில் இல்லை. காலையில் ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வயலுக்கோ தோட்டத்துக்கோ காட்டுக்கோ ஆண்களோ பெண்களோ வேலை செய்வது அப்படின்னு சொல்லி வந்த பிறகு ஈவினிங் ஒரு 5 மணி 5:30 மணி வரை 6 மணி வரை கூட வச்சுக்கோங்களேன் வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பொழுதே இருட்டிடும். வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு 7 மணி 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. தூக்கம் வந்துடும். அவங்கள எழுப்பக்கூட முடியாது, எழுப்பினா கூட அவங்க எந்திரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆழமான நித்திரையில் அவர்கள் மூழ்கி கிடப்பார்கள். காரணம் கடுமையான உடல் உழைப்பு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்தது. அதனால் நிம்மதியாக தூங்கினார்கள், எந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டினுடைய உதவியும் இல்லாமல். இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் தூக்கம் இல்லாமல் ஏன் தவிச்சிட்டு கிடக்கிறாங்க? தூக்கம் வரும் அளவிற்கு அவங்களுடைய உடம்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது டயர்ட் ஆகலை, களைப்பு அடையவில்லை. அந்த அளவிற்கு கடுமையான உழைப்பு அவர்களிடம் இல்லை. எந்திரம் வேலை பார்க்குது, அதுக்கு முன்னாடி நீ உட்காந்துருக்க. உன்னுடைய வேலையை முக்கால்வாசி வேலையை அந்த எந்திரம் மெஷின் செஞ்சிருது. யூ ஆர் ஆப்ரேட்டிங். நீயா 24 ஹவர்ஸ் உழைக்கிற? உடல் உழைப்பே அந்த அளவிற்கு இல்லாமல் இருக்கும்போது உனக்கு எப்படியப்பா தூக்கம் வரும்? தூக்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. அந்த கால மனிதர்கள் நிம்மதியாக தூங்கினார்கள் என்றால் அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் படுத்தவுடன் தூக்கம் வந்தது. இப்போது இருக்கின்ற மனிதர்களுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்களிடம் கடுமையான உழைப்பு இல்லை. அவர்களுடைய உழைப்பின் பெரும் பகுதியை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எந்திரங்கள் மெஷின்கள் செய்து விடுகின்றன. இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தூக்கம் இல்லாமல் தவிப்பதற்கு இதுதான் காரணம். இந்த நிலையிலிருந்து எப்படி அவர்கள் விடுபட்டு தூக்கம் வரக்கூடிய அளவிற்கு எப்படி தங்களை மாற்றிக்கொள்வது? இப்போ வீட்டுக்கு வர்றாங்க, வந்த பிறகு
அந்த எந்திரம் எதுவுமே இல்லாமல், மெஷின்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்களே வந்து புத்தகங்கள் படிக்கலாம். இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம், எழுதலாம், தியானத்தில் ஈடுபடலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி ஆழமாக குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம். தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மூளைக்கு வேலை கொடுத்து மூளையை செயல்பட வைக்கலாம். அதன் மூலம் தூக்கம் வருவதற்கான சூழ்நிலைகளை அவர்கள் உண்டாக்கலாம். 1 மணி நேரம் இந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வரும். நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்கலாம் அப்படின்றதான் உண்மை. அதனால் இதை கரெக்டாக புரிந்து கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறது என்றால் ஓஷோ கூறியபடி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நிம்மதியாக தூங்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை நீங்கள் நடத்தலாம்.